ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ், வியூவர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் என் மனமார்ந்த நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தேதியில், அதாவது இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா யாரும் கற்றுக்கிறதுக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்டிங் கிடையாது. எல்லாம் டைரெக்டாக நான் ட்ரேட் பண்ணணும், நான் ப்ராஃபிட் சம்பாதிக்கணும், நான் இதை தெரிஞ்சுக்கிட்டால் நான் ஒரு விஷயத்தை, ஃபார் எக்ஸாம்பிள் வந்துங்களேன், இப்போ ₹1,00,000 கொடுத்து யாரோ ஒரு விஷயம் செல் பண்ணுறாங்கன்னா அதை வச்சுட்டு நான் ட்ரேடிங் பண்ணி பணம் சம்பாரிச்சிட்டு போயிட்டே இருக்கணும். இந்த கான்செப்ட் தான் எல்லோரும் இருக்கிறாங்க. ஆனால் இதே ஒரு 6 மாதம் 1 வருஷம் ஆகும் நீங்கள் கற்றுக்கிட்டு பண்ணலாம் அப்படின்னா அதுக்கு யாரும் ரெடி கிடையாது. 6 மாதம் ஆகுமா, 1 வருஷம் ஆகுமா, அதெல்லாம் நம்மளுக்கு வேலைக்கு ஆகுது. இப்போ யார்கிட்ட போனால் டக்குன்னு ஏதோ ஒரு விஷயம் சொல்கிறாங்க, அதை வச்சுட்டு பணம் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு. ஃப்ரெண்ட்ஸ், அப்படி கிடையாது. இது சைக்காலஜி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். அதை புரிஞ்சுக்க. நீங்கள் ரெடி இன்ஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை வாங்கிட்டு நீங்கள் அப்படியே பணம் பண்ணிட்டு இருந்தோம், அவ்வளோ ஈஸியான விஷயம் கிடையாது. இது கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயம் தான். கொஞ்சம் புரிஞ்சுக்கிற வரலாம் தான். புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் எதுவும் ஈஸி தான், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனால் அது புரியாமல் இருக்கிறவரெல்லாம் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். ஓகே, இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய எஜுகேஷன் குரூப்பில் நம்ம இன்றைக்கி என்னென்ன லைவ் மார்க்கெட்டில் விஷயங்கள் நடந்தது எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு தான் இருந்தேன். அதாவது மார்க்கெட்டோட ப்ரெடிக்ஷன் என்ன, இது நம்ம வெபினார் குரூப்பில் ஷேர் பண்ணுது, இது நம்ம ஃப்ரீ விஷயம் ஷேர் பண்ணுது. அதே மாதிரி இந்த அப்டேட் கொடுக்கறதுக்கு முன்னாடி கேப் டவுன் அந்த வீடியோ பார்த்திங்கன்னா தெரியும். ஸோ எந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணலாம் அப்படின்றதையும் அதை மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதை பாருங்கள், அப்புறம் உங்களுக்கு புரியும் அதில் என்னென்ன பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, சரி. அதே மாதிரி நம்மளுடைய யூடியூப் வீடியோ சேனலில் புதுசாக பார்க்கணும், சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. வீடியோஸ் பார்க்குறது பார்த்திங்கன்னா எந்த அளவுக்கு சப்போர்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அது உங்களுக்கு ரொம்ப வேடிக்கையாக இருக்கும். அதாவது ஒரு எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் இம்பார்ட்டன்ட் கொடுக்குறோம் அப்படின்னா அதுக்கு சப்போர்ட்ஸ் எந்த அளவுக்கு பாருங்கள். ஜென்ரலாக ஒரு அட்ராக்ஷன் மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு வியூஸ் பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி இருக்கும், லைக்ஸ் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். இது பார்த்திங்கன்னா லைக்ஸை என்னுடைய இவ்வளோ வருஷத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு லைக்ஸ் வந்ததே இல்லை. ஏன்னா அவங்களுக்கு லைக்ஸ் பண்ணுங்க சொல்லலை அதில் நான். இருந்தாலும் சும்மா அப்படியே பண்ணி பார்த்தேன், எந்த மாதிரி எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்க, எத்தனை பேர் வியூஸ் வருது, எத்தனை பேருக்கு எத்தனை பேர் லைக் பண்ணுறாங்கன்னு பார்த்தேன். ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷனாக பண்ணுறேன், எந்த அளவுக்கு நாலேஜ் எந்த அளவுக்கு இருக்குது பாருங்கள், எந்த அளவுக்கு அவங்க விருப்பப்படுறாங்க அப்படின்னு. ஆக்சுவலாக நான் லைக் பண்ணலேன்னு சொல்லிட்டு நான் வருத்தப்படல. அவங்களுடைய சிந்தனைகள் எப்படி இருக்குது, அவங்க என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத சொல்ல வரேன். அவங்களுக்கு ஷார்ட்கட் ரூட்டு தேடணும், ஒரு இன்ஸ்டண்ட்டாக மணி பண்ணணும் அப்படின்ற ஒரு குயிக் மணி சொல்லும். அவங்களால தவறான வழியில் போய் மாட்டிக்கிறாங்க. அவங்ககிட்ட இருக்கிற பணம்லாம் கம்ப்ளீட்டாக வைப் அவுட் ஆகிடுது. ஃப்ரெண்ட்ஸ், நான் சொல்கிறேன்னா, இப்போ உங்கள்கிட்ட ஒரு ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகுது, ₹25,000 ஸ்டாப் லாஸ் போகுது, ₹50,000 ஒரு நாளைக்கு நஷ்டம் அடையுதுன்னா, ஆனால் அதுக்கு நான் கற்றுக்கிறதுக்கு யார் ரெடியாக இல்லை. ஆனால் லாஸ் விட்டுட்டு இன்றைக்கி 20,000 போச்சு, நாளைக்கு 20,000 போச்சு, நாளைக்கு 50,000 போச்சு, இவ்வளவுன்னா 50,000 1,00,000 லாஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனால் நாலேஜுக்காக செலவு பண்ணுறவங்க ரொம்ப ரொம்ப கம்மி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலகட்டத்தில். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வஸ்ட். தயவு செஞ்சு எந்த ட்ரேடாக இருந்தாலும் ஸ்டாப் லாஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். நீங்கள் ஸ்டாப் லாஸ் இல்லாமல் யாரையாச்சும் சொல்லித்தராங்க அப்படின்னா தயவு செஞ்சு நம்பாதீங்க. இதுதான் உங்களுடைய உயிர். இது இல்லை அப்படின்னா உங்களால் ட்ரேட் செட்டப்பை அமைச்சிக்கவே முடியாது. தயவு செஞ்சு புரிஞ்சுங்க. வித்தவுட் ஸ்டாப் லாஸ் நோ ட்ரேட். தயவு செஞ்சு ஸ்டாப் லாஸ் போடுங்க. அதே மாதிரி உங்களோட டார்கெட் என்ன ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அந்த ஃபிக்ஸ் பண்ண டார்கெட்லாம் கம்ப்ளீட்டாக ஹோல்ட் பண்ணுங்கள். இல்லை அது பயமாக இருக்குது, கீழே வந்துடும் பயமாக இருக்குது அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. திரும்ப ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ணிவிட்டு பரவாயில்ல. இப்போ நமக்கு ₹1 நஷ்டம் இருக்குது, ரெடியாக இருக்குன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நமக்கு ப்ராஃபிட் வேணும். இல்லை எனக்கு பயமாக இருக்குது, திரும்ப வந்தது போதும், வந்த அளவுக்கு போதும் அப்படின்னா இந்த ட்ரேடில் மேபி உங்களுக்கு ஒரு ₹10,000 சம்பாரிச்சிடுவீங்க. ஆனால் நெக்ஸ்ட் ட்ரேடில் அந்த ₹10,000 தான் உங்களுக்கு ரிஸ்க் எடுத்தப்போ பிரயோஜனம் என்ன, வந்தது போயிடுமே. ஸோ தயவு செஞ்சு டார்கெட் கம்ப்ளீட்டாக ரீச் ஆகிற வரையிலும் ஹோல்ட் பண்ணுங்கள். நான் என்னென்னா உங்களுடைய ரிஸ்க் ரிவார்டுக்கு ஏற்ற மாதிரி ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்ல வரேன். ₹1 ரிஸ்க் எடுத்து அட்லீஸ்ட் ₹2 வேணும். ₹2 இல்லாமல் ட்ரேடு வேணாம். ₹1.80 ஓகேப்பா ஃபைனல். அது ஏதோ ரொம்பவும் எக்ஸ்கியூஸ் கொடுத்தா ரைட்டு. அதை விட கம்மியான ட்ரேட் ஆகவே ஆகாது. மேலே போங்க 2.50 3 அந்த மாதிரி 1:2 1:2.5 1:3 அந்த மாதிரி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போங்க. சின்ன ட்ரேடை மாட்டிக்கிட்டு 1:1 1:2 இப்போதைக்கு யாரோ சொன்னாங்களா 8 ட்ரேடு சக்ஸஸ் ஆகுதான் 10 ட்ரேடுக்கு. அதில் ₹1 ரிஸ்க்கு 50 பைசா ப்ராஃபிட்டு. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், 50 பைசா ப்ராஃபிட், ஆனால் 8க்கு 8 சக்ஸஸ் ஆகுதா அப்படின்றப்போ பிரயோஜனமே கிடையாது. அப்போ என்ன ஆகுனா 2 ட்ரேட் ஃபெயில் ஆக சொல்ல 2 ட்ரேட் காஸ்ட் எவ்வளோ ஆகும், ₹2 லாஸா, அப்போது 2 ப்ளஸ் டேக்ஸா, மிச்சம் அப்போ எவ்வளோ, நான் 8 ட்ரேடில் 8 5 40 4, அதான் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஸோ ₹4 லாபம் ப்ளஸ் டேக்ஸு, ₹2 லாபம் ப்ளஸ் டேக்ஸு, கடைசியில் 0. புரியுதுங்களா? 10க்கு 8 ட்ரேட் சக்ஸஸ்ஸு, 2 ட்ரேட் தான் ஃபெயிலு. இருந்தாலும் RR ரேஷியோ இல்லைன்னா பிரயோஜனமே கிடையாது. புரியுதுங்களா? சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த விஷயத்த சொல்லிவிட்டு நம்ம அந்த அப்டேட் போடுறாங்க. ஏன்னா இதை சின்ன விஷயத்தை ஃபாலோ பண்ண நிறைய பேர் மறந்துடுறாங்க. அதனால தான் அந்த ரிஸ்க் ரிவார்டையும் வின்னிங் ரேஷியோ மேலே ஃபோக்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு. சரி ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம லைவ்லேயும் பார்த்தோம், ப்ளஸ் முன்னாடியே உங்களுக்கு அப்டேட்டும் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி,
உங்களுக்கு என்ன அப்டேட் பண்ணியிருந்தேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கேனில் வந்து எந்த மாதிரி உங்களுக்கு ஒர்க் ஆகுது பாருங்க அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஃபஸ்ட்டு கேனில் நல்லா சாலிடாக பையர்ஸ் வந்து க்ளோசிங் கொடுத்தாங்க. ஸோ அதில் புல் பேக்கில் போது சின்னதாக ஒரு ரீடெஸ்ட்மெண்ட் பார்த்து நம்ம என்ட்ரி எடுத்தோம். ஸோ அந்த ஸ்டாப் லாஸ் ஃபஸ்ட்டு லோ லெவல் போட்டிருந்தோம். ஆனால் கிட்டத்தட்ட ஸ்டாப் லாஸ் வந்துச்சு, ஆனால் ட்ரிகர் ஆகலை. அதுக்கப்புறம் மேலே போனால் ஸ்டாப் லாஸ் சின்னது பண்ணி நம்மளுடைய ப்ரீவியஸ் இதெல்லாம் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும் அப்படின்னு மென்ஷன் பண்ணேன். ரெசிஸ்டன்ஸோடைய ரிஜெக்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே எக்ஸிட் ஆகிடும், க்ளோஸ் தி சிஸ்டம் மென்ஷன் பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் மார்க்கெட் நல்லா மூவ் ஆச்சு. அதுக்கப்புறம் எவ்வளோ தூரம் போகணும்னு அந்த லைனும் போட்டிருக்கும் பாருங்கள். அந்த க்ரீன் கலர் லைனு ரெசிஸ்டன்ஸாக வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு. ஸோ அந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸ் ஏரியாவும் நடந்தது. இது வந்து இன்றைக்கான ஸ்டோரி. இதுக்கு எத்தனை பேர் வந்து இந்த மாதிரி எஜுகேஷனல் வீடியோ நான் பார்க்க விரும்புகிறேன் அப்படின்றவங்க இந்த வீடியோ லைக்ஸ் அண்ட் கமெண்ட்ஸ் பதிவு பண்ணுங்கள். உங்களுக்கு புரிய வரும். இன் ஃபியூச்சரில் போக நம்ம சேனலில் பார்த்து புரிய வரும். சிம்பிள் லாஜிக் தான். இந்த இடத்துல வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸு. ஸோ அந்த இடத்துல வந்து இந்த இடத்துல சப்போர்ட்டு, இதில் பிரேக் டவுன் ஆன இடம், இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஒர்க் ஆகும். வெரி சிம்பிள் கான்செப்ட் தான். ஸோ அதனால் இங்கே வந்து ரெசிஸ்டன்ஸாக ஆக்ட் பண்ணும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஓகே, சரி சார், இதெல்லாம் நடந்து முடிஞ்ச விஷயம். நாளைக்கு என்ன சார் பட்டுன்னு சொல்லுங்கள் சார், எங்களுக்கு டைம் ஆகுது, நாங்கள் வந்து எங்களுக்கு முக்கியமான வேலை இருக்குது, நான் பார்க்க போகணும், இதெல்லாம் பார்த்துருந்த வேலைக்கு ஆகாது அப்படின்னு ஒரு பிஸியாக இருக்கிறவங்களுக்காக நம்ம நெக்ஸ்ட்டு போயிடலாம். ஏன்னா அவங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடாது. இவ்வளோ நேரம் பேசிட்டு 5 நிமிஷம் இதை பற்றி பேசியாச்சு. இதை பற்றி பேசுனது வேஸ்ட்டான வீடியோஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் தான் நம்ம பேசுனது. இதை நீங்கள் மனசில் வச்சுட்டு இனிமேல் அப்டேட் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகே. இல்லை நான் ஒன்லி அப்டேட் மட்டும் எடுத்திங்கன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு தெரியும் இல்லையா? அப்டேட் எடுத்துட்டீங்க, அப்டேட்டில் என்னென்ன பண்ணணும் அப்படின்னு தெரிஞ்சால் தான் நீங்கள் உங்களால் மூவ் பண்ண முடியும். சரி சார், இப்போ நெக்ஸ்ட் என்ன சார் பிளான் பண்ணலாம்? இப்போ எல்லாம் டெலீட் பண்ணிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இது இன்றைக்கான ஸ்டோரி எல்லாம் நடந்து முடிஞ்சது. இப்போ டெலீட் பண்ணிடலாம். இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய வியூ மேபி நான் தவறாகும் என்னுடைய ப்ரெடிக்ஷன் போகலாம். ஜஸ்ட் என்னோடய வியூஸ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா எடுத்துங்க, நோ ப்ராப்ளம். இது நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை ஷேர் பண்ணுறது என்னென்னா, மார்க்கெட் வந்து ஒரு கீழே வந்து பேஸ் அமைச்சிருக்கு. இந்த பேஸில் மார்க்கெட் கொஞ்ச நாளைக்கு ட்ராவல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ என்ன ஆகுனா, இந்த 25,000 நோக்கி பயணிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புக்கு அப்போ இந்த மார்க்கெட் கொஞ்சம் சஸ்டெண்ட் ஆகிட்டு ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக மார்க்கெட்டை ஒரு சின்னதாக அப் மூவ் கொடுக்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். ஓகே, சரி. அப்போது கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு சப்போர்ட் க்ரியேட் பண்ணி 2வது சப்போர்ட்டில் மார்க்கெட் வந்து ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, இது வந்து 2வது சப்போர்ட். அப்போ மார்க்கெட்டு என்னுடைய வியூ பிரகாரம் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு ஹையர் ஐ ஃபார்மேஷன் பண்ணால் அகைன் வந்து இந்த 25,000 ரேஞ்சை டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. டவுன் சைடு வந்து என்னுடைய பிளான் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். டவுன் சைடுக்கான என்னுடைய பிளான், அதாவது டவுன் சைடு நிறைய பேர் சொல்லுவாங்க 24,600 கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்குது அப்படின்வாங்க. மேபி வரலாம், இல்லைன்னு சொல்லவில்லை. நான் சொல்கிறேன் ஸ்டார்டிங் என்னுடைய வியூ தவறாக இருக்குல்ல. ஆனால் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் என்னென்னா, என்னுடைய ப்ரெடிக்ஷன் வந்து ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான தான் இன்னும் ஸ்டில் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா இதில் நல்ல ஒரு ரிகவரி கொடுத்துருக்காங்க. இதுவும் வந்து நல்ல ரிகவரி கொடுத்துருக்காங்க. 2 இடத்துல பார்த்திங்கன்னா பையர்ஸ் வந்து ஃபால் ஆகுது, அந்த திரும்ப ரிகவர் கொண்டு போகிறாங்க. அகைன் ஃபால் ஆகுது, திரும்ப ரிகவர் கொண்டு போகிறாங்க. ஓகே, அப்போது கீழே வரணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து இந்த 24,680 கிட்ட எந்த மாதிரி ரிஜெக்ஷன் கொடுத்தா மட்டும்தான் வந்து நம்ம டவுன் சைடுக்கான பிளான் பண்ணமே தவிர, மார்க்கெட் இங்கே ட்ராவல் ஆகிட்டு இருக்குது அப்படின்றப்ப நமக்கு வந்து டவுன் சைடுக்கான பிளான் நான் எதிர்பார்க்க மாட்டேன். ஒன்லி ஃபார் அப்பர் சைடுக்கான பிளான் தான் பார்ப்பேன். அகைன் பார்த்திங்கன்னா இந்த 25,000 டச் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இனி வரும் நாட்களில் நான் எதிர்பார்க்கலாம். மேபி ஆகஸ்ட் 1 அப்படின்றதுக்காக நாளைக்கே போய்ட்டு சொல்ல முடியாது. மேபி கேப் அப் என்ன ஓப்பன் ஆகிடுச்சாலும் 25,000 கிட்ட ஒன்றும் சொல்கிறதுக்கு கிடையாது. ஸோ அந்த முதல்ல அந்த ஏரியாவை கேப் அப் ஆனாலும் சரி, ஸ்லோ அண்ட் ஸ்டடி ஆனது இந்த ஏரியா தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி ப்ரெடிக்ஷன் பண்ணி உங்களுடைய பிளானை நீங்கள் வகுத்துக்கலாம். எதுக்கு மேலே போனால் எதுக்கு கீழே போனால் அப்படின்ற மாதிரிலாம் கேட்பாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இடத்துல மார்க்கெட் இங்கேருந்து ஒரு டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகுதுன்னு வச்சுக்கலாம். நான் இங்கேருந்து எடுத்துக்கிட்டா நம்ம இந்த ரிஸ்க் வந்து இங்கே லோ வச்சுக்குவேன். ஸோ இந்த ரிஸ்க்கை தான் நம்ம வந்து பண்ணணும். ஒரு வேளை மார்க்கெட் ரிவர்ஸ் ஆகிடுச்சு, இந்த லாஸை வந்து அக்செப்ட் பண்ணுங்கள், சிஸ்டம் க்ளோஸ் பண்ணுங்கள். திரும்ப இங்கேருந்து ஹையர் ஃபார்மேஷன் ஆகுது நடக்குதுன்னு பாருங்கள். திரும்ப இன்னொரு டைம் சான்சஸ் இங்கே வந்து சின்னதாக ரிஸ்க்கு. எப்போ கீழே திரும்பிடுச்சா உங்களோட பிளான் சேஞ்சு. இங்கே வந்து நான் பை பண்ணுவேன் அப்படின்றது ராங். இந்த இடத்துல பை பண்ணுவேன் அப்படின்றது ராங். ஏன்னா வந்து இது வந்து ஸ்ட்ராங் சப்போர்ட் ஏரியா. இந்த இடத்துல உங்களுக்கு பிரேக் டவுன் ஆகிடுச்சு அப்படின்னா பெரிய ஃபால் ஆகும். பெரிய ஃபால்லாம் கிட்டத்தட்ட இங்கேருந்து ஒரு இன்னும் 300 பாயிண்ட் 400 பாயிண்ட் கீழே வரதுக்கான சான்ஸ் இருக்கும். சப்போஸ் ஃபால் ஆகிடுச்சுன்னா 24,400 வந்து ஈஸியாக வருவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கும். இந்த ஃபால் ஆகிடுச்சு, இந்த 24,640 உங்களுக்கு க்ளோசிங் கொடுத்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு ஃபாலிங் பார்க்கலாம். ஆனால் சான்சஸ் கம்மி தான். அங்கேருந்து ஒரு ஹையர் ஐக்கான ஃபார்ம் தான் நான் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். மேபி உங்களுக்கு கேப் அப் என்னாலும் ஆகிடும். பார்க்கலாம் நாளைக்கு மார்க்கெட் எப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு. ரைட், சரி. இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய வியூஸை உங்க கூட ஷேர் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட் நம்ம பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டியில் என்னோடய வியூ இன்றைக்கி ஷேர் பண்ணல. ஜஸ்ட் நம்ம எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும் அந்த அப்டேட் கொடுத்துருந்தேன். மார்க்கெட்டில் அந்த கேப் டவுன் ஆனது பார்த்திங்கன்னா எல்லோரும் வந்து ஒரு பெரிய பேனிக்கில் இருந்தாங்க. அது ஆல்மோஸ்ட் பார்த்திங்கன்னா இந்த இதில் டவுன் இதில் கூட புட் ஆப்ஷனில் சம்பாரிச்சவங்க இருக்கிறாங்க. ஆனால் வந்து அந்த தக்க வச்சுக்கிறவங்க ரொம்ப கம்மி. இங்கேயே இன்னும் கொஞ்சம் கீழே போகணும், இன்னும் கீழே போகணும். நான் என்ன சொல்கிறேன்னா, நம்மளுடைய வியூ பாயிண்ட் ஆஃப் எதிர்க்கு போயிடுச்சா ரிவர்ஸ் கட் பண்ணி வெளியே வாங்க.
இல்லை நான் வந்து வெயிட் பண்ணுவேன். ஏன்னா இந்த மாதிரி ஜோனில் மாட்டிட்டீங்கன்னா நிறைய ஓவர் ட்ரேடிங் நடக்கும். அப்போ அந்த மாதிரி டைம் மாட்டிக்காதீங்க, தயவு செஞ்சு அந்த மாதிரி ட்ரேடிங் மாட்டிக்காதீங்க. இது கூட கிட்டத்தட்ட உங்களுக்கு சைட்வேஸ் மாதிரி தான், பெருசாக ஒன்று மூமெண்டம் கிடையாது. இது மூமெண்டம் இந்த 2 நாள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக ஒன்று மூமெண்டம் கிடையாது. இன்றைக்கி நல்லா வந்து மூமெண்டம் இருந்துச்சு. அது நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ் எல்லாமே வந்து இன்றைக்கி ஓரளவுக்கு பணம் விட்டுருக்காங்க. இன்றைக்கி லாஸ் பண்ணவங்க ரொம்ப கம்மி தான். கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேர் தான் வந்து லாஸ்ட் மெசேஜ் அனுப்பிச்சிருக்கேன். மிச்செல்லாம் வந்து ப்ராஃபிட் மெசேஜ் தான். ஆனால் நான் ப்ராஃபிட் மெசேஜ் நான் வீடியோ போட்டதில்லை. ஒன்லி ஃபார் லாஸ்ட் மெசேஜ் மட்டும் தான் வீடியோவை உங்களுக்கு போட்டிருக்கேன். எஜுகேஷன் பர்பஸ்க்காக ஒரு அவேர்னஸ் வரும் அப்படின்றதுக்காக நான் ப்ராஃபிட் ஸ்க்ரீன் காமிச்சிட்டேன் அப்படின்னா அது உங்களுக்கு மோட்டிவேஷன் மாதிரி தெரியும். ஆனால் வந்து அது என்னுடைய இந்த 18-20 வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் தெரியாது ஃப்ரெண்ட்ஸ். என்னுடைய கருத்துக்கு தெரிவிச்சுக்கிறவள் தான். தயவு செஞ்சு எந்த ஒரு ப்ராஃபிட் நான் இவ்வளோ சம்பாரிச்சேன் அவ்வளோ சம்பாரிச்சன்றதை பார்க்காதீங்க. அதில் என்னென்ன விஷயம் கலெக்ட் பண்ண முடியும்னு பாருங்கள். நம்மளால் எது தக்க வச்சுக்க முடியும், நம்மளால் எது பார்க்க முடியுன்றது மட்டும் எடுத்துட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் தன்னால் வந்துடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ் பார்க்கலாம். சென்செக்ஸ் பார்த்திங்கன்னா சென்செக்ஸ் கூட உங்களுக்கு ஒரு கீழே வந்து ஒரு டபுள் பாட்டம் மாதிரி என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தெரியுது. நம்ம நிஃப்டி 50 என்ன உங்களுக்கு மென்ஷன் பண்ணது தான், இந்த 80,800 வந்து ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக ஒர்க் ஆகிருக்கு. இங்கே நல்லா ரிகவர் இந்த பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, அப்போ இதனால் இதில் கொஞ்சம் சஸ்டெண்ட் நின்னாவோ இல்லை ஒரு பிரேக் அவுட் நடந்தாலும் அகைன் வந்து அந்த 81,800 82,000 இந்த ரேஞ்ச் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது சென்செக்ஸில் கூட. டவுன் சைடுக்கான பிளான் இன்னும் ஸ்டில் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்னும் ஒரு சில யூடியூப் வீடியோலாம் பார்த்துருக்கேன், டவுன் சைடு கீழே வரும் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பிரேக் டவுன் ஆகிட்டு. அது இங்கே வந்ததுக்கப்புறம் டிசைட் பண்ணிக்கலாமே, நம்ம இங்கேயே டிசைட் பண்ணணும். இங்கே டிசைட் பண்ணது வந்து அவ்வளோவா சேஃப்டியாக இருக்காது. இங்கே டிசைட் பண்ணது சேஃப்டியாக இருக்காது. பிரேக் டவுன் ஆனதுக்கப்புறம் வந்து டிசிஷன் நம்ம எடுத்துக்கிட்டால் பெட்டராக இருக்கும். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.